உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியின் கடலூர் கிழக்கு மாவட்டம் புவனகிரி மேற்கு ஒன்றியம் சார்பில் எழும்பூர் சின்ன நெல்லிக்கொள்ளை பெரிய நெல்லிக்கொள்ளை துறிஞ்சிக்கொள்ளை முகாம் செயலாளர்கள் பொறுப்பாளர்களுக்கான ஒன்றிய குறுவட்ட கூட்டம் நெல்லிக்கொள்ளையில் உள்ள திமுக கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. முகாம் ஒன்றிய குறுவட்ட கூட்டம் புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், துணைச் செயலாளர் வினோத் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விசிக புவனகிரி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் பாவலன், புவனகிரி மேற்கு ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளர் கிளாங்காடு வெங்கடேசன், திமுக ஒன்றிய கவுன்சிலர் நடராஜன், சேத்தியாத்தோப்பு நகர செயலாளர் மாயகிருஷ்ணன், பேரூராட்சி உறுப்பினர் பழனி, தோமுசா தலைவர் ராஜாராமன், திமுக பேச்சாளர் ராமானுஜம் மற்றும் விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எழுச்சி தமிழருமான தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு செலுத்தி 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தனர். நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளராக பணியாற்றி வருகின்றேன். இந்த பகுதியில் புவனகிரி மேற்கு ஒன்றியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்றிய குறுவட்ட வாக்குச்சாவடி தேர்தல் பணிக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு எறும்பூர் ஊராட்சிக்குட்பட்ட நெல்லிக்கொள்ளையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் களத்தில் எத்தகைய பணிகளை ஆற்ற வேண்டும், எவ்வாறு வாக்குகளை சேகரிக்க வேண்டும், எப்படி பிற எல்லா சமூகத்தை சார்ந்த வாக்குகளையும் ஒன்று திரட்டி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வதற்கு எவ்வாறு அந்த தேர்தல் உத்திகளை கையாள வேண்டும் என்று இந்த ஒன்றிய குறுவட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தினந்தோறும் ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இது களத்தில் பார்க்கின்ற பொழுது பானை சின்னத்திற்கு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்படக்கூடிய, உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக எழுச்சி தமிழர் சமூக நீதி போராளி தொல் திருமாவளவன் அவர்கள் விளங்கி வருகின்றார். கண்டிப்பாக 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அத்துடன் வாக்குச்சாவடி பணிகளில் வாக்கு நடைபெறும் அன்று, அதாவது 19ஆம் தேதி அன்று எத்தகைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.